அன்று இரவு 2 மணி அளவில் நல்ல தூக்கத்தில் இருந்தான் ராஜா. திடீரென அவனுடைய ஃபோன் அடித்து கொண்டே இருந்தது. திடுக்கிட்டு எழுந்து பார்த்தான். தொலைபேசி அடிப்பது நின்றுவிட்டது. என்னங்க வேணும், இந்த நேரத்தில் எழுந்திருக்கிறீங்க, அமைதியா படுங்க என்று கத்தினாள் ஜானகி. ஒன்றுமில்லம்மா, ஏதோ சத்தம் கேட்டுச்சு அதான் என்று சொன்னான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா படுங்க, ஏதாவது பிரம்மையா இருக்கும் என்று சொன்னாள். சரிமா என்று சொல்லி மீண்டும் தூக்கத்திற்கு சென்றான் ராஜா. ஒரு 10 நிமிடம் கழித்து மீண்டும் ஃபோன் அடித்து கொண்டே இருந்தது. ராஜா தூக்க கலக்கத்தில் யாருடா இந்த நேரத்தில் தொந்தரவு செய்றீங்கன்னு தெரியல என்று புலம்பிக் கொண்டே ஃபோன் எடுத்து பார்த்தான். அதில் ராஜாவின் அம்மா 8 முறை மிஸ்டு கால் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். மடமடவென போய் முகத்தை கழுவி மீண்டும் அம்மாவிற்கு ஃபோன் செய்தான். அம்மா, என்ன ஆச்சு? ஏன் இந்த நேரத்தில் இத்தனை மிஸ்டு கால்? என்னம்மா என்று கோபமாக கேட்டான். ஒன்றும் இல்லப்பா ராஜா, ராஜா என்று சொல்லி அழுது கொண்டே இருந்தாள் அம்மா. என்னம்மா, என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க, சொல்லுங்கம்மா, என்ன ஆச்சு? ராஜா, அப்பா இறந்து விட்டார், என்ன செய்வது என்று தெரியலப்பா, அதான் உனக்கு ஃபோன் போட்டேன் என்று கதறி அழுதவாறு சொன்னாள். உறைந்து நின்ற ராஜா, என்னம்மா சொல்றீங்க, என்னாச்சு அப்பாவுக்கு, சரியா சொல்லுங்க என்று சொன்னான். ஆமாப்பா, அப்பாவுக்கு 10 நாளாக உடம்பு சரியில்லை, படுத்தே கிடந்தாரு. சோறு தண்ணி இல்லாமல் 12:30 மணி அளவில் அப்பா உயிர் போச்சு. என்னம்மா, நீ ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, நான் உடனே வரமாட்டேனாமா? நீ ஃபோனை வை, பயப்படாதம்மா, நான் வரேன் என்று சொல்லி ஃபோனை வைத்தான். அனைத்தையும் கேட்டும் கேட்காமல் இருப்பது போல கண்களை மூடியவாறு படுத்திருந்தாள் ஜானகி. ராஜா ஜானகியின் அருகில் வந்து அமர்ந்தவாறு ராஜாவின் கண்ணில் இருந்து கண்ணீர் துளிகள் ஜானகியின் கையில் விழுந்தது. மெதுவாக கண்களை திறந்து ஒன்றுமே தெரியாததைப் போல என்ன ஆச்சுங்க என்று கேட்டாள். என் அப்பா, என் அப்பா என்று சொல்லி தேம்பி அழுது கொண்டே இருந்தான். ஜானகி, உனக்கு ஒன்று தெரியுமா? நான் தான் வீட்டுக்கு ஒரே பையன். என் மீது அளவு கடந்த பாசம் வச்சிருக்காங்க என் அம்மாவும் அப்பாவும். நான் எது கேட்டாலும் உடனே வாங்கி தருவாங்க. எனக்கு என்ன பிடிக்கும் என்று பார்த்து பார்த்து செய்து கொடுப்பாங்க அம்மா. என்னை நல்லா படிக்க வச்சாங்க. நான் இப்போ கை நிறைய சம்பாதிக்கிறேன் என்றால் அதற்கு என் அம்மா அப்பா தான் முழு காரணம். இன்னொரு விஷயம் தெரியுமா ஜானகி உனக்கு? எனக்கு சின்ன வயசில் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தனா. ஆனால் எங்கள் அப்பா தான் என்னை ஹாஸ்பிட்டலில் வச்சு எனக்கு மருத்துவம் எல்லாத்தையும் செஞ்சாங்க. நான் எத்தனை நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேனோ அத்தனை நாளும் எங்கள் அப்பா என் கூடவே இருந்து தூங்காமல் சாப்பிடாம என் கூடவே இருந்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த வயசான காலத்தில் அவங்கள நான் தனியாக விட்டுருக்க கூடாது. அவங்களுக்கு பென்ஷன் பணம் வருதுன்னு நான் அவங்கள கண்டுக்காமல் விட்டுட்டேன். இப்போ என் அப்பா இறந்து விட்டார், நான் எங்கே போவேன் என்று தேம்பி அழுதான் ராஜா. இதையெல்லாம் கேட்டதும் ஜானகியின் மனம் உருகியது. நம்மளை பார்த்து தான் நம் பிள்ளைகளும் வளருவாங்க. நாம் அவர்களுக்கு முன்னோடியாக வாழணுங்க. நாம் உங்கள் அம்மாவை நம்மோடு கூட்டிட்டு வந்துடலாம். நாம் அத்தையை நல்லா பார்த்துக்கலாம். நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீங்க என்று ஆறுதல் படுத்தினாள். வாங்க, குழந்தைங்கள் எல்லாரையும் எழுப்பி நாம் எல்லோரும் உடனே இங்கிருந்து கிளம்பி ஊருக்கு போகலாம் என்று சொல்லி தேவையான பொருட்கள் எல்லாவற்றையும் காரில் உடனே எடுத்து வைத்தாள். அனைவரும் செந்தூர் என்னும் சொந்த ஊருக்கு சென்றார்கள். அனைத்து சடங்குகளும் செய்யப்பட்டிருந்தது. காரில் வந்து இறங்கிய உடனே ராஜா, வந்துட்டியாப்பா என்று சொல்லி அழுது கொண்டே வந்தாள். அம்மா, அம்மா என்று கட்டி அணைத்தவாறு, நீங்கள் எதற்கு கவலைப்படாதீங்க அம்மா, உங்களுக்கு இனிமே நாங்கள் இருக்கோம். நீங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே, நான் உடனே வந்திருப்பேன் இல்லம்மா என்று கேட்டான். அப்பா தான்ப்பா, உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம் என்று சொல்லி அவர் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாருப்பா. நீங்கள் அழாதீங்க அத்தை, மாமா எங்கேயும் போகலை, நம்ம கூடயே தான் இருப்பார். நீங்கள் அலறத பார்த்து அவர் மனசு உடஞ்சி போயிட்டாரு. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க,
நாங்கள் இருக்கோம். நானும் உங்களை ரொம்ப காயப்படுத்தியிருக்கேன், என்னை மன்னிச்சிடுங்க அத்தை என்று அழுதாள் ஜானகி. நீ அழாதம்மா, உன் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது. நீ என் பொண்ணுமா, நான் அப்படி தான் நினச்சிருக்கேன். சரி வாங்க, உள்ளே சென்று மாமாவின் உடலை பார்த்து கண்ணீர் விட்டாள். தனது அப்பாவிற்கு அனைத்து சடங்குகளையும் செய்துவிட்டு வந்தான். ஆனால் ராஜாவின் மனதில் ஒரு விதமான ஒரு குற்ற உணர்ச்சி இருந்து கொண்டே இருந்தது. அனைத்து உறவினர்கள் எல்லோரும் சென்று விட்டார்கள். அம்மா, நீயாவது என் கூட வந்துடுமா? இல்லைப்பா, நான் அப்பாவோட நினைவா நான் இங்கேயே இருக்கேன்ப்பா. நீங்கள் எல்லாரும் ஊருக்கு போங்க. எவ்வளவோ வேலைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும், எல்லாம் கெட்டு போச்சு. நீங்கள் போங்கப்பா, நான் இங்கேயே இருக்கேன்ப்பா. எவ்வளவு கட்டாயப்படுத்தினாலும் அவர்கள் வருவதை மறுத்தார். ஒரு வழியாக, சரிம்மா, உனக்கு எப்போ வர்றதுக்கு விருப்பமோ இருக்கோ நீ சொல்லு, நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். சரியாம்மா? சரிப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நீங்கள் எல்லாரும் ஊருக்கு கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா இரு. போகும் வழியெல்லாம் அம்மாவோடும் அப்பாவோட நினைப்பும் ராஜாவுக்கு அதிகமாகவே இருந்தது. அப்பொழுது தன் மனைவியிடம் சொன்னான், என் அப்பா உயிரோடு இருக்கும்போது அவர்களுடைய அன்பு பாசம் எனக்கு புரியலை. அவங்க இல்லாமல் நான் தனிமையாக இருக்கும்போது தான் எல்லாமே புரியுது என்று சொன்னார். இப்போது எல்லாம் மாதத்திற்கு 2 முறை அம்மாவை குடும்பத்தோடு போய் பார்த்து விடுவான். அம்மாவையும் பாசமாக பார்த்து கொள்கிறான். இப்படிதாங்க நாம் வயசான அப்பா அம்மா அத்தை மாமா யாராக இருந்தாலும் நாம் எல்லாரையும் கொஞ்சம் அனுசரித்து போகலாம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அவர்களுக்கு பிறந்த நாளோ அல்லது திருமண நாளோ எந்த ஒரு நல்ல காரியமோ அவங்க உயிரோடு இருக்கும்போதே அவர்களை சந்தோஷப்படுத்துங்க. அவங்க இல்லாத போது அவர்கள் பிறந்த நாளையோ அல்லது திருமண நாளையோ கொண்டாடுவதில் பயனில்லை என்பதை நாம் எல்லோரும் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.